சாந்தி. 12/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்கள் வியாபாரம் போன்றவற்றை செய்கின்ற வேளையிலும் உங்கள் நிறை மாணவ வாழ்க்கையையும் இந்த கல்வியையும் சதா நினைவு செய்யுங்கள். கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற போதையில் இருங்கள். கேள்வி: ஞானாமிர்தத்தை எவ்வாறு ஜீரணிக்கச் செய்வது என்பதை அறிந்த குழந்தைகளின் அடையாளங்கள் எவை? பதில்: அவர்கள் சதா ஆன்மீக போதையை கொண்டிருக்கின்றார்கள். அந்த போதையின் அடிப்படையில் அவர்கள் தொடர்ந்தும் அனைவருக்கும் நன்மை செய்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்மை செய்வதை தவிர வேறு எதையும் செய்ய விரும்புவதில்லை. அவர்கள் முட்களை மலர்களாக மாற்றுகின்ற சேவையில் மும்முரமாக இருக்கின்றார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. இராமரின் விடயங்கள் தவிர்ந்த ஏனைய விடயங்களை எவருடனும் பேசாதீர்கள். அதாவது, கடவுளின் விடயங்கள் தவிர்ந்த ஏனைய விடயங்களை எவருடனும் பேசாதீர்கள். வம்பு பேசுவதையும் ஒருவருடைய கதையை மற்றவருக்கு கூறுவதையும் மற்றவர்களை பற்றி சிந்திப்பதையும் துறவுங்கள். 2. ஒரே ஒரு தந்தையின் மீது மாத்திரம் அன்பு வைத்திருங்கள். பழைய சரீரத்தின் அகங்காரத்தை துறந்து தந்தையின் நினைவில் இருப்பதால் உங்களை தூய்மையாக்குங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உலகை மாற்றுபவராகி தவறான எதையும் சரியாக்குவதற்கு உங்களின் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பயன்படுத்துவீர்களாக. நீங்கள் மற்றவர்களின் தவறுகளை பார்க்கும்போது நீங்களும் எந்த தவறுகளையும் செய்யாதீர்கள். யாராவது தவறு செய்திருந்தாலும் நீங்கள் சரியாக இருக்க வேண்டும். அவர்களின் தவறான செயலின் ஆதிக்கத்திற்கு உட்படாதீர்கள். ஆதிக்கத்திற்கு உட்படுபவர்கள் கவனயீனம் அடைகின்றார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் சதா சரியான பாதையில் நடப்பதற்கான பொறுப்பை எடுத்துக் கொள்ள வேண்டும். யாராவது ஏதாவது தவறு செய்தாலும் அந்த வேளையில் உங்களின் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பயன்படுத்துங்கள். மற்றவர்களின் தவறுகளை குறித்து கொள்வதை தவிர்த்து அவர்களுக்கு ஒத்துழைப்பின் குறிப்பை கொடுங்கள். அதாவது, உங்களின் ஒத்துழைப்பால் அவர்களை நிரப்புங்கள். அப்போது உலக மாற்றம் என்ற பணி இலகுவாக பூர்த்தியாகும். ஸ்லோகம். சதா யோகியாகுவதற்கு நான் அல்லது எனது என்ற எல்லைக்கு உட்பட்டதை எல்லையற்றதாக மாற்றுங்கள். அவ்யக்த சமிக்ஞை, ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கிரகியுங்கள். தற்போதைய நேரத்திற்கேற்ப நீங்கள் உங்களின் தேவதை ஸ்திதிக்கும் தந்தைக்கு சமமானவர் ஆகுகின்ற ஸ்திதிக்கும் நெருங்கி வருகின்றீர்கள். அதற்கேற்ப தூய்மையின் வரை விலக்கணம் அதிகபட்சம் சூட்சுமம் ஆகுகின்றது. பிரம்மச்சாரியம் கடைபிடிப்பது மட்டும் தூய்மை அல்ல. பிரம்மச்சாரியத்துடன் கூடவே பிரம்மாச்சாரி, அதாவது பிரம்மாவை பின்பற்றுபவர்கள் ஆகி ஒவ்வொரு செயல்களின் வடிவத்தில் உங்களின் ஒவ்வொரு அடியையும் தந்தை பிரம்மாவின் பாத சுவடுகளின் மீது வையுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.